ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் டு ட்ராவல் டு ஸ்பேஸ் இஸ் ராகேஷ் சர்மா. அவர் 1984 ரஷ்யாவினால் ராஸ்கோஸ்மோஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ரஷ்யாவோட ஸ்பேஸ் ரிசர்ச் ஏஜென்சி லைக் இஸ்ரோ. அது வந்து 1984 ராகேஷ் சர்மாவை சோயுஸ் T11 சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் இருந்தது, அதில் தான் மேலே அனுப்பி வச்சுது ஃபஸ்ட் இந்தியன் டு ட்ராவல் ஸ்பேஸு. இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 41 வருஷத்துக்கு அப்புறம் வந்து 2025 சுபான்ஷு சுக்லா, அவர் வந்து இந்தியன். அவரை வந்து ஸ்பேஸ் எக்ஸ் நாசா வந்து ஆர்டிமிஸ்ன்னு சொல்லி ஒரு மிஷனுக்கு ISSன்னு சொல்லுவாங்க, அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஸோ அங்கே அனுப்பி வச்சுது, அங்கே ரிசர்ச்லாம் பண்ணாங்க. அவங்க ரீசெண்டாக பார்த்திங்கன்னா மறுபடியும் பூமிக்கும் வந்தாங்க. நம்மளோட இந்தியாவோட முக்கியமான டார்கெட் ஒன்று இருக்குது, அதாவது நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் பை 2070. அதில் முக்கியமான ஒரு வேலையே என்னென்னா டீகார்பனைசிங் எலக்ட்ரிசிட்டி செக்டார். அதாவது நெட் ஜீரோ எமிஷன் பை 2070 என்ன அர்த்தம்னு சொன்னால் 2070க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளால் கார்பன் டை ஆக்சைடு எமிட் பண்ணவே கூடாது. அது கார்பன் டை ஆக்சைடு எமிட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு சொன்னால் குளோபல் வார்மிங் அக்ஸலரேட் ஆகும். அதை நிறுத்துறதுக்கு தான் வந்து நெட் ஜீரோ எமிஷன் டார்கெட் பை 2070. டீகார்பனைசிங் எலக்ட்ரிசிட்டி செக்டார் என்ன அர்த்தம்னு சொன்னால் எலக்ட்ரிசிட்டி செக்டார் இருக்குல்ல, அதாவது எலக்ட்ரிசிட்டி வந்து மல்டிபிள் வேஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் பார்த்திங்கன்னா தெர்மல் பவர் பிளான்ட்டில் தான் வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த தெர்மல் பவர் பிளான்ட் வந்து அதிகமான ஏர் பொல்யூஷனை உண்டாக்குது. இந்த டீகார்பனைசிங் எலக்ட்ரிசிட்டி செக்டர் என்னன்னு சொன்னால், அதாவது கார்பன் டை ஆக்சைடு எமிட் பண்ணாமல் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் வந்து டீகார்பனைசிங் எலக்ட்ரிசிட்டி செக்டார்னு அர்த்தம். அதாவது ரெனியூபிள் சோர்ஸஸில் நம்மளோட எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சோலார், விண்டு, ஹைட்ரோ பவர் பிளான்ட், டைடல் பவர் பிளான்ட், இதெல்லாம் வந்து ரெனியூபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி சோர்ஸ் ஃபார் எலக்ட்ரிசிட்டி. அதுதான் டீகார்பனைசிங் எலக்ட்ரிசிட்டி செக்டார். சியாச்சின் கிளாசியருக்கு இன்னொரு பேர் ஒன்று இருக்குது, அதுதான் வந்து தேர்ட் போல்னு சொல்லுவாங்க. போலில் 2 போல் தான் இருக்குது, ஒன்று நார்த்து போல், இன்னொன்று சவுத்து போல். சியாச்சின் கிளாசியரை தேர்டு போல்னு சொல்லுவாங்க. ஏன் தேர்டு போல்னு சொல்லுவாங்கன்னு சொன்னால், இங்கே டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப மைனஸில் தான் இருக்கும். ஒன்ஸ் வந்து இந்த ஆர்மி மேன் வந்து அங்கே டிப்ளாய் பண்ணி திருப்பி வந்திருந்தாங்கன்னு சொன்னால், மறுபடியும் பழைய இடத்துக்கு வந்தாங்கன்னு சொன்னால் அவங்களோட லைஃப் டைமு கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிடும். எப்பொழுதுமே ஹிப்புக்கு லெவலுக்கு மேலே தான் வந்து ஐஸ் வந்து பண்ணி உறைஞ்சிருக்கும். ஒரு சின்னதாக வந்து வாமிட் பண்ணாவோ இல்லை எச்சி துப்புனாவோ அதே வந்து பழைய காலத்துக்கு அங்கே அப்படியே இருக்கும். காரணம் என்னென்னு சொன்னால், அந்த மைக்ரோப்ஸ் இருக்குல்ல, பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை. ஸோ அந்த மைனஸ் டெம்பரேச்சரில் இந்த பாக்டீரியாலாம் வந்து வளரவே வளராது. அதனால் நம்ம வந்து ஆர்டினரி ஃபுட்டும் வந்து அங்கே எடுத்துக்க முடியாது. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே பிஸ்கெட்டு, அதுமாதிரி சிக்கன் பிஸ்கெட்டு, வெஜிடபிள் பிஸ்கெட் தான் கொடுப்பாங்க. ஸோ அந்தமாரி பிஸ்கெட் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா டிஆர்டிஓ ஸ்பெஷலைஸ்டு ஃபுட்டை வந்து குறிப்பாக ஆர்மி மென்னுக்கு வந்து போஸ்டட் இன் சியாச்சின் கிளாசியருக்கு கொடுப்பாங்க. அது வந்து ஆர்டினரி ஃபுட்டாக இருக்காது, வெஜிடபிள்லாம் அங்கே சாப்பிட முடியாது, முட்டையெல்லாம் சாப்பிட முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து பிஸ்கட்டாக கன்வெர்ட் பண்ணி அதை டிஆர்டிஓ வந்து அங்கே இருக்கிற ஆர்மி மென்னுக்கு சப்ளை பண்ணும்.